ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இது வரைக்கும் நீங்கள் இந்த டிலிஷியஸ் பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணலன்னா இப்போ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸ்பெஷலான ரெசிபி, குவிக்காக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். 1 kg பீஃப் பிரியாணி செஞ்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம், கீ ஊற்றிக்கலாம். ஆயில் கீ ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வதங்கினா பாதி கட்டு புதினா போட்டுக்கலாம். புதினா நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலில் போடும் போது பிரியாணி ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். புதினா வதங்கினதும் பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கணும். 1 kg பீஃப் தேவையாகிற அளவு வெங்காயம், ஒரு 200 grams அனியன் போட்டிருக்கேன். அனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அனியன்ஸ் இந்த அளவுக்கு வதங்கினதும் பூண்டு இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். பூண்டு 1 ஸ்பூன், இஞ்சி 1 ஸ்பூன். பச்சை வாசனை ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். பூண்டு இஞ்சிலேருந்து நல்லா பச்சை வாசனை போகட்டும். நான் 1 kg செய்கிறேன், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் பேஸ்ட்டு. பூண்டு இஞ்சி பேஸ்ட் ரெண்டும் ஒன்றா இருந்தால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன்னாலும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுங்க. நல்லா இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஆயிலில் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். நான் 1 ஸ்பூன்னாலும் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஹோம்மேட் மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆயிலே நம்ம இதை ஆட் பண்ணும்போது நல்லா பிரியாணி ஒரு கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ ஆனியன் மசாலாஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவு ஃப்ரை ஆகணும். இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கர்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பீஃப் போட்டுக்கலாம். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு போட்டுக்கலாம். நான் இது பீஃப் நல்லா டெண்டராக இருக்கிறதுனால நான் இப்படி டைரெக்டாக மசாலாவில் போடுறேன். பீஃப் டெண்டராக இல்லைன்னா குக்கரில் வேக வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸு இந்த மசாலாலே இந்த கறி வேகிறதுக்கு விடுறேன். பீஃப் நல்லா இந்த மசாலாவில் குக் ஆகட்டும். உப்பு போட்டுட்டு, கல்லுப்பு தான் போடுறேன். உப்பு போட்டுட்டு இந்த கறி நல்லா வேகட்டும். நம்மளுக்கு பீஃப் குக் ஆகட்டும் 20 மினிட்ஸு. அதுக்குள்ளே நம்ம ரைஸ் வாஷ் பண்ணலாம். ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு பீஃப் குக் ஆகிடும். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம பீஃப் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், டொமேட்டோ எல்லாம் ஸ்மாஷ் ஆகி பீஃப் குக் ஆகி அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. இப்போது 1 kg ரைஸ்க்கு 1.5 லிட்டர் வாட்டர் ஊற்றிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால 1.5 லிட்டர் வாட்டர் ஊற்றுறேன். பாயில் ஆகட்டும். பீஃப் நம்ம போட்டது நல்லா குக் ஆகிடுச்சு. ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாவில் குக் ஆச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதை பாயில் பண்ணோம், அதுலேயும் குக் ஆகிடுச்சு நமக்கு பீஃபு. இப்போ 1 kg பாஸ்மதி அரிசி கழுவி ஊற வச்சு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, பரவாயில்ல. நான் நிறைய பிரியாணி ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், அவ்வளோதான்.
இந்த தண்ணியிலே இது வந்து குக் ஆகிடும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அரிசி போட்டுட்டோம், தண்ணி பாருங்க, அளவு பாருங்க. இப்போ இது கரெக்டாக குக் ஆகிடும். ஒன் கேஜி ரைஸ்க்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றினேன். இப்போ பாயில் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாயிருக்கும். அது இந்த அரிசியில் இருந்த தண்ணியே செட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அரிசி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் லெமன் போட்டுக்கலாம். நான் ஹாஃப் லெமன் போடுறேன். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். லெமனு, கொத்தமல்லி எல்லாம் போட்ட பிறகு நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் ஆட் பண்ணுறேன். சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு காரம். காரம் தேவைப்பட்டால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நம்ம லெமன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுங்க. நான் கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் லெமன் ஜூஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கின்னு அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொட்டை விழுந்துச்சுன்னா சிறுவும் கசப்பாயிடும். ஓகே, இதுக்கப்புறம் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். 5 மினிட்ஸ் ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். பிரியாணி டைமர் வச்சு 20 மினிட்ஸ் விட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி மெஷர்மெண்ட்டு ஊற்றுந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. 1 kg பீஃப் பிரியாணி வித் பாஸ்மதி ரைஸ். தண்ணி இல்லை பாருங்கள், கரெக்டாக குக் ஆகிருக்கு. ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி பீஃப் பிரியாணி சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.